வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல பேட்டியளித்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அக்னி 5 மிசைல் குறித்து சில முக்கியமான விஷயங்களை வெளியிட்டிருக்காரு. இந்த விஷயம் நமது எதிரிகளான சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அக்னி 5 மிசைல் குறித்து என்ன சொல்லியிருக்காரு, அக்னி 5 மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, நமது எதிரி நாடுகள் அக்னி 5 மிசைலை பார்த்து ஏன் இவ்வளவு தூரம் அஞ்சி நடுங்குறாங்க, இந்த மிசைல இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க, அக்னி 5 மிசைலோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல நம்ம சேனல்ல தேஜஸ் MK2 விமானம் குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட கமெண்ட்ல நிறைய நண்பர்கள் இன்ஜின் இல்லாம எப்படி தேஜஸ் MK2 விமானத்தை டெவலப் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு தற்போது பதில் கிடைச்சிருக்கு. அதாவது தேஜஸ் MK2 விமானத்துல பயன்படுத்தப்படும் GE F414 இன்ஜின் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அதாவது GE F414 இன்ஜினை இந்தியா எப்பொழுது வாங்க போறாங்க, அந்த இன்ஜினோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, GE F414 இன்ஜினை தேஜஸ் MK2 விமானத்திற்காக செலக்ட் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அக்னி 5 மிசைல சைனா மிசைல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது அக்னி 5 மிசைல்கள் பிரத்யேகமா சீனாவை தாக்குவதற்காகவே டெவலப் செய்யப்பட்ட மிசைல்கள். இதற்கு முன்னாடி இருந்த அக்னி 4 மிசைல்னால அதிகபட்சமா 3500 கிலோமீட்டர் தூரம் உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும். இதனால சீனாவின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நகரங்களை மட்டுமே இந்தியாவால தாக்க முடியும். ஆனா இந்த அக்னி 5 மிசைல டெவலப் செய்ததன் மூலம் சீனாவுடைய எந்த நகரத்தின் மீதும் இந்தியாவால தாக்குதல் நடத்த முடியும். அக்னி 5 மிசைல்களை இந்தியா பிரத்யேகமா அணு ஆயுத தாக்குதல்கள் நடத்துவதற்காகவே உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைல இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் போர்ஸ் கமாண்ட் அப்படிங்கிற அமைப்பு கையாளுவாங்க. இந்த அமைப்பு தான் இந்தியா ஒரு நாட்டின் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும்னா அதை செய்வாங்க. இந்த சூழ்நிலையில டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில அக்னி 5 மிசைல்கள் அதிக அளவுல தயாரிக்கப்பட்டு இந்திய படையில் இணைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது நாள் வரைக்கும் அக்னி 5 மிசைல்கள் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது. ஆனா தற்போது அனைத்து விதமான டெவலப்மெண்ட் வேலைகளும் முடிக்கப்பட்டு அக்னி 5 மிசைல்கள் அதிக அளவுல இந்திய படையில் இணைக்கப்பட்டிருக்கு. அதுவும் MIRV அப்படிங்கிற மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பத்தோடு அக்னி 5 மிசைல்கள் இந்திய படையில் இணைக்கப்பட்டிருப்பதா ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்றாரு. அக்னி 5 மிசைல் டெவலப்மெண்ட் மிஷன் திவ்யாஸ்திரா அப்படின்னு சொல்றாங்க. MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் கொண்ட அக்னி 5 மிசைல்கள் வெற்றிகரமா இந்திய படையில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருப்பது நமது எதிரி நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விஷயம் நமது எதிரி நாடுகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கன்வே பண்ணுது. இனி இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக நமது எதிரிகள் செயல்பட்டால் MIRV வார்ஹெட் இணைக்கப்பட்ட அக்னி 5 மிசைல்களை பயன்படுத்தி இந்தியாவால மிகப்பெரிய அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்த இந்தியா கன்வே செஞ்சிருக்காங்க. அக்னி 5 மிசைல்ல MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருப்பது அக்னி மிசைலோட கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. அதாவது அக்னி 5 மிசைல்ல MIRV வார்ஹெட்டுகள் இணைக்கப்பட்டிருப்பதன் மூலம் ஒரே மிசைலை பயன்படுத்தி இந்தியாவால 10க்கும் மேற்பட்ட இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அதுவும் 10 இலக்குகளும் வெவ்வேறு திசையில வெவ்வேறு தூரத்துல இருந்தாலும் MIRV வார்ஹெட்டுகள் வெவ்வேறு திசையில பறந்து சென்று தாக்குதல்களை நடத்தி முடிக்கும். இதுதான் MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தோட சிறப்பம்சம். அது மட்டும் இல்லாம இப்படி ஒரே மிசைல்ல இருந்து பல்வேறு வார்ஹெட்டுகள் பிரிந்து சென்று தாக்குதல் நடத்தும் பொழுது எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் அக்னி 5 மிசைல இன்டர்செப்ட் செய்ய முடியாது. இந்த விஷயம்தான் தற்போது நமது எதிரிகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கு. அக்னி 5 மிசைல்னால அதிகபட்சமா 8000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அதாவது ஆசியா கண்டத்துல உள்ள எந்த ஒரு நாட்டின் மீதும் ஐரோப்பாவோட சில பகுதிகள் மீதும்
இந்தியாவால அக்னி 5 மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். இந்த விஷயம் சில வல்லரசு நாடுகளுக்கும் எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. இதன் காரணமாக தான் அக்னி 5 மிசைலோட உண்மையான தாக்குதல் வரம்பு என்ன அப்படிங்கிற விஷயத்த இந்தியா ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. என்ன கேட்டா அக்னி 5 மிசைல்கள்னால அதிகபட்சமா 10,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட தாக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அக்னி 5 மிசைல்ல MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருப்பது அந்த மிசைலோட செயல்திறனை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் நமது எதிரிகள் மத்தியில் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இந்த மிசைல் எப்படி செயல்படும், அக்னி 5 மிசைலை பயன்படுத்தி இந்தியா ஒரு தாக்குதல் நடத்தினா அதை தடுப்பதற்கு என்ன திட்டங்களை உருவாக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்ல நமது எதிரிகளுக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் அக்னி 5 மிசைல்ல இந்தியா MIRV வார்ஹெட்ட இணைச்சிருக்காங்க. இதன் காரணமாக தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிஷன் திவ்யாஸ்திரா மூலமா அக்னி 5 மிசைல வெற்றிகரமா சோதித்து முடித்தவுடன் நமது விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு. இந்தியா திவ்யாஸ்திரா மிஷன் மூலமா MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை சோதித்ததன் மூலம் வல்லரசு நாடுகள் மட்டுமே வச்சிருந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவும் டெவலப் செய்து முடிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ் மற்றும் யூகேவிடம் MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் இருக்குது. 6வது நாடா இந்தியா அந்த பட்டியலில் இணைஞ்சிருக்காங்க. அக்னி 5 மிசைல்கள் 50 to 56,000 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைலை பயன்படுத்தி 3,000 முதல் 4,000 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இவ்வளவு அதிகமான அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும் பொழுது எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை இந்தியாவால ஏற்படுத்த முடியும். அக்னி 5 மிசைல் 3 ஸ்டேஜ் கொண்ட திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல். இந்த மிசைல் 7,000 முதல் 8,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் அப்படின்னு இந்தியா அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மிசைலோட உண்மையான தாக்குதல் வரம்பு இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சீனா போன்ற நாடுகள் சந்தேகம் தெரிவிக்கிறாங்க. அடுத்து அக்னி 5 மிசைல்னால மிசைலோட டெர்மினல் பேஸ்ல 29,400 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 24 மடங்கு வேகத்துல சென்று இந்த மிசைல் இலக்கை தாக்கும். இதனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இந்த மிசைல தடுத்து நிறுத்தவே முடியாது. அடுத்து அக்னி 5 மிசைல்னால 10 முதல் 12 MIRV வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இதனால ஒரு மிசைலை பயன்படுத்தி இந்தியாவால அதிகபட்சமா 12 டார்கெட்டுகளை தாக்க முடியும். இந்த விஷயம்தான் நமது எதிரி நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. அக்னி 5 மிசைல்கள் இலக்கை மிக துல்லியமா தாக்கக்கூடிய மிசைல்கள். அதாவது இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி லெஸ் தென் 10 மீட்டர். அதாவது டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்கள்னால தாக்குதல் நடத்த முடியும். அக்னி 5 மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ரிங் லேசர் கைரோ இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், ஜியோ ஆக்மெண்ட் நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டமும் இந்த மிசைல்ல இருக்கு. இந்த மிசைல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்வதற்கு 8x8 டாரஸ் டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர் பயன்படுத்தப்படுது. அக்னி 5 மிசைல ட்ரெயின் மூலமாகவும் இந்தியாவோட மற்ற பகுதிகளுக்கு டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். ஒரு அக்னி 5 மிசைலோட விலை வெறும் 50 கோடி தான். இதனால இந்தியாவால அதிக அக்னி 5 மிசைல்களை தயாரித்து இந்திய படையில் இணைக்க முடியும். இந்தியா MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் கொண்ட அக்னி 5 மிசைல்களை படையில் இணைத்திருப்பது நமது எதிரிகளான சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம சீனா சமீப காலங்கள்ல தன்னுடைய முப்படைகளை மிகப்பெரிய அளவுல நவீனப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதற்கு போட்டியாகவும் இந்தியாவுடைய இந்த அக்னி 5 மிசைல் டெவலப்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாம சவுத் ஏசியாவோட பவர் பேலன்ஸ மாற்றி அமைப்பதுல இந்தியாவுடைய MIRV வார்ஹெட் இணைக்கப்பட்ட அக்னி மிசைல்கள் ஒரு முக்கியமான ரோல பிளே பண்ணுது. அடுத்து அமெரிக்காவுடைய GE மற்றும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு இடையே 99 GE F414 இன்ஜின்களை விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தம் இந்த வருடத்தோட மார்ச் மாதத்துல கையெழுத்திடப்பட இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த
99 இன்ஜினை இந்தியா $1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல வாங்க போறாங்க. GE நிறுவனம் GE F414 INS-6 அப்படிங்கிற ஒரு மாடிஃபை செய்யப்பட்ட விமான இன்ஜினை இந்தியாவுக்காக சப்ளை செய்ய போறாங்க. இந்த 99 இன்ஜின்களை வாங்குவதற்கு இந்தியா 2010 இருந்தே பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. 2010 99 GE F414 இன்ஜினை $1 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு இந்தியாவுக்கு சப்ளை செய்ய முன் வந்தாங்க. அதுவும் வெறும் 56% டெக்னாலஜி டிரான்ஸ்பரோடு மட்டும்தான். ஆனா தற்போது 99 இன்ஜின்களை 80% டெக்னாலஜி டிரான்ஸ்பரோடு $1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல இந்தியாவுக்கு சப்ளை செய்ய போறாங்க. 15 வருடங்கள்ல ஏற்பட்ட விலைவாசி ஏற்றத்திற்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர் அதிகமாயிருக்கு. முதல் GE F414 இன்ஜின் 2028 வருடத்துக்குள் இந்தியால தயாரிக்கப்பட உள்ளது. HALோட இன்ஜின் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் பெங்களூர்ல இருக்குது. அந்த பிளான்ட்ல வச்சு தயாரிக்கப்பட உள்ளது. ஆனா தேஜஸ் MK2 விமான திட்டம் அதோட முதல் புரோட்டோடைப்ப இன்னும் ஓரிரு வருடங்கள்ல லான்ச் செய்ய போறாங்க. அதற்கு GE நிறுவனம் ஏற்கனவே சில GE F414 இன்ஜின்களை இந்தியாவுக்கு சப்ளை செய்து முடிச்சிட்டாங்க. அதனால அந்த இன்ஜினை பயன்படுத்தி தேஜஸ் MK2 விமானத்தோட புரோட்டோடைப் தயாரிக்கப்படும். அதனால தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்ட்ல எந்த டிலேயும் ஏற்படாது. அடுத்து இதே GE F414 இன்ஜினை தான் AMCA MK1 விமானத்திலையும் பயன்படுத்த போறாங்க. கிட்டத்தட்ட AMCA ப்ராஜெக்டுக்காக 40 இன்ஜின்கள் இந்தியால தயாரிக்கப்பட உள்ளது. அடுத்து TEDBF விமான ப்ராஜெக்ட்லயும் இந்த இன்ஜினை தான் பயன்படுத்த போறாங்க. 2038 வருடம் வரைக்கும் இந்தியாவுக்கு 200க்கும் மேற்பட்ட GE F414 இன்ஜின்கள் தேவைப்படும். அத்தனை இன்ஜின்களும் இந்தியாவிலே தயாரிக்கப்படும். இந்தியாவுக்கு சப்ளை செய்யப்படும் இந்த இன்ஜின் ஃபுல்லி ஆத்தரைஸ்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் முறைப்படி இயக்கப்பட உள்ளது. அதனால இந்த இன்ஜினை சிங்கிள் இன்ஜின் கொண்ட விமானங்கள்ல பயன்படுத்தும் பொழுது சேஃப்டியும் அதிகரிக்கப்படுது. இந்தியாவுக்கு GE நிறுவனம் சப்ளை செய்யும் இன்ஜின் அமெரிக்காவுடைய F-18 சூப்பர் ஹார்னட் விமானம் மற்றும் சவுத் கொரியாவுடைய KF-21 Block 1 விமானத்துல பயன்படுத்தப்படும் இன்ஜினுக்கு நிகரான இன்ஜினா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம பல்வேறு ஆபரேட்டிங் கண்டிஷன்ல இந்த இன்ஜின் செயல்பட்டாலும் இன்ஜினோட செயல்திறன் மிக சிறப்பா இருக்கும் வகையில இந்தியாவுக்கான மாடிஃபிகேஷன் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஜினோட 80% டெக்னாலஜிய HAL நிறுவனத்திற்கு GE நிறுவனம் டிரான்ஸ்பர் செய்ய போறாங்க. அதனால வரும் காலத்துல இந்தியா விமான இன்ஜின் டெக்னாலஜில சிறந்த நாடா விளங்குவதற்கு இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்பர் மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.